அப்பா நம்பவே இல்லைங்க. நீங்க அன்னைக்கு பேசுறதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு அப்பா பாருங்க எப்படி குடிச்சிட்டு கிடக்குறாருன்னு. அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு தெரியுமா? நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம், யாருமே இல்லாத இடத்துக்கு போயிடலாம். மைக்கோப்பா உன் கூட நான் வந்து என்ன பிச்சை எடுக்கவா? எங்க அப்ப சொல்ல 20 லட்சம் பணத்தை நீ ரெடி பண்ணிட்டியாடி? இப்பவே போலாம். அப்போ இப்பவும் மனதை கேட்கதான் வந்தீங்களா? ஆமா கொஞ்சம் கூட மனசு மாதிரி வரலையா? மனசு தெரிஞ்சா எல்லாம் மகாத்மாவாக போறேன். இல்லடி இல்ல, கர்ப்பிணியா இருந்தாலும் சும்மா காஞ்சிரும் கல்வெட்டு மாதிரி நச்சு இருக்க. பசி பட்டினி கிடந்தாலும் பார்த்ததும் சும்மா பக்கத்துல பத்திர மாதிரி திக்கா இருக்க. மனுஷனா எங்க அப்பாவும் அடிச்சு போட்டா கூட கேட்க நான் என்ன வரைக்கும் கற்பனையா இருக்கு. என் வயிற்றுல உன் குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கு. இதுக்காக வந்து நீ மனசு மாறக்கூடாதா? என் குழந்தைக்கு அப்பா நீ தானே, ஏன் மனசாட்சி இல்லாம நடந்துக்கிற? 100 வார்த்தை கரெக்டா சொன்னப்போ பிறக்க போற உன்னோட பிள்ளைக்கு இன்சில்ல எங்க பிரச்சனை வந்துடக்கூடாது பார்த்தீங்கன்னா அதுக்குதான் புதுசா ஒரு அப்பாவை கூட்டு வந்திருக்கேன். இவன உன் பிள்ளைக்கு இன்சிலா போட்டுக்க, உன்னோட மூச்சுனா கண்ணகிக்கு கடைசி வரைக்கும் மாதிரி சாபம் போடுற உங்களோட சாபம் எல்லாம் நீ கேட்குமா? சாபம் போடுறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட நாளை விரிச்சு படுத்துறல உனக்கெல்லாம் என்னாடி சாபம் போடுறதுக்கு ஓடிதான் இருக்குது. இந்த காலத்துல யாரு காலேஜ்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க? காதல்ங்கிறது ஒரு டைம் பாஸ். வினோத் ஏன்டா நிக்கிற? மண்ணு உடம்பு நான் சாப்பிட்டேடாப்பா, நீ திருப்பி போய் சாப்பிட்டோம். அடிப்பா
இன்னைக்கு எந்திரிக்க மாட்டான். இன்னைக்கு எந்திரிக்கும் போது அவன் பிள்ளை நல்லபடியா இருக்க மாட்டான். சரிங்களா? அடுத்த பிள்ளையை பார்ப்போம். ஏமா இது